இந்த கிளாஸ் மூலமா நம்ம எப்படிலாம் கத்துக்கலாம், ஒரு சில்ட்ரன் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணலாம்ன்றது ஹெல்ப்பா இருந்துச்சு. கிளாஸ்க்கு வந்ததுல இருந்து இன்ன வரை வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஒரு ஆல்பபெட்ன்றதை எவ்வளவு நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த கிளாஸ் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க், என் ரிலேட்டிவ்ஸ் கூட நான் வந்து ஒரு இதை வந்து எலாபரேட்டா சொன்னதுக்கு அவங்க என்னை வந்து ஒரு மாதிரி வியந்து பார்த்தாங்க, இவளுக்கு இவ்வளவு தெரியுதா அப்படின்ற மாதிரி. ஒரு குழந்தைய எவ்வளவு நம்ம வந்து பாதுகாத்து வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கலாம், அடிக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தைய அழுதுட்டு வர குழந்தைய நம்ம எப்படி வந்து அமைதியாக்கி அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வழியில நம்ம ஜாலியா போறது வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு நார்மல் குழந்தைக்கும் நார்மல் ஸ்டூடெண்ட்க்கும் ஹைப்பர் ஸ்டூடெண்ட்க்கும் இருக்கிற டிஃபரெண்ட் வந்து நான் கற்றுக்கிட்டேன். பட் அந்த ஹைப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற நாலேஜ் வந்து இன் எக்ஸ்ட்ராடினரி மேம். அந்த இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அந்த கிளாஸ்க்கு வரேன். அது ஜாலியாக இருக்குது. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம் இந்த கோர்ஸ். அடுத்து நான் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு, என்னோட நாலேஜை நெக்ஸ்ட் லெவல் நான் கொண்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. என்னோட நேம் திவ்யா. நான் வந்து பிசிஏ கம்ப்ளீட்டட். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்கூலில் 1 இயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அண்ட் மான்சரி நான் படிச்சது பிசிஏங்கிறதால ஸோ பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி யோசிக்கும் போது அந்த மான்சரி கோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு 2-3 இடத்துல விசாரிச்சிருந்தேன். ஸோ அப்படி நான் பண்ணும்போது எனக்கு மேமோட இன்ஸ்டியூட் வந்து எனக்கு பார்த்தேன், அவங்க கிட்ட பேசினேன். என்னோட டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து டீச்சர்ஸ் எல்லாமே சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் ஆச்சு நான் ஜாயின் பண்ணி. இன்ன வரைக்கும் நான் டெய்லி ஒரு விஷயம் நான் வந்து புதுசாக விச் மீன்ஸ் அந்த வாரம் வரும்போது எனக்கு புதுசாக ஒரு விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. மெயினாக வந்து வைவா. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நான் வைவா அட்டன் பண்ணி இப்போ என்னால் போல்டாக ரெண்டு தூரம் நீங்கள் உங்க முன்னாடி பேச முடியுது. அண்ட் மோரோவர் பசங்களுக்கு எப்படி நான் சொல்லி தரணும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிக் கொடுப்போம், பட் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லி தர மாட்டேன். எனக்கே ஒரு டவுட் இருக்கும், நம்ம கரெக்டாக தான் சொல்லி தரோமா அப்படிங்கிற ஒரு டவுட். பட் இப்போ வந்து என்னால் கான்ஃபிடென்ட்டாக என் பசங்களுக்கு நான் சொல்லி தர முடியுது. அண்ட் மோரோவர் இப்போ ஒரு பெஸ்ட் டீச்சர் அப்படின்றது நான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் என்னால் ஃபீல் பண்ண முடியல, இப்போ ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் மோரோவர் நிறைய ஆக்டிவிட்டிஸும் சொல்லி கொடுத்தாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரைம் செஷன். ஸோ ஹிந்தி ரைம்ஸ்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அது என் பசங்களுக்கு நான் போய் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் அதை என்ஜாய் பண்ணி அதை சொல்லவும் செஞ்சாங்க. ஸோ இதுவே என்னோட ப்ளஸ்ஸாகவும் பார்க்குறேன். ஸோ எங்கள் கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறேன். இன்னும் நம்ம அடுத்து வர நெக்ஸ்ட் வீக்லையுமே வந்து ஒரு ரைம்ஸாவது அட்லீஸ்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்போதான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள நம்ம இன்னும் நல்லா லேர்ன் பண்ணி ஒரு இன்னும் நல்ல ஒரு பெஸ்ட் டீச்சராக நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நான் கேட்கிற விஷயம். தேங்க்யூ. மேம்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். இந்த இன்ஸ்டியூட் வந்து மூலியமா படிக்கிறதுக்கு சும்மா ஆள் பார்த்து தான் செய்தோம். அதுக்கப்புறம் ரெகுலராக வரப்போ நிறைய ஆக்டிவிட்டி வர்றதுக்கு ஒரு ஆர்வமும் இருக்குது. வரணும், நல்லா படிக்கணும் அப்படின்றது. பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நிறைய விஷயம் இங்கே வந்துட்டு தான் கற்றுக்கிட்டோம். நம்ம வீட்லேயுமே ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஆக்டிவிட்டி வர்றது, பிள்ளைகளை எப்படி பேசுகிறோம், ஒரு ரைம்ஸ் சொன்னால் கூட எப்படி சொல்கிறோம், அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டோம். ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப நம்ம அந்த ஷார்ட் ஒர்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு ஒர்க் பண்ண போகிற இடத்துலையுமே நிறைய விஷயம், இப்போ கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அந்த அளவுக்கு இப்போ ஒரு வைவா சொல்ல தெரியாமல் இருந்தோம். இப்போ இந்த தூரமாக இவ்வளோ தூரமாக நம்ம சொல்ல வந்தோம். அந்த அளவுக்கு மேம் ட்ரை பண்ணிட்டாங்க. மேம் தான் எவ்வளோக்கு இதுவுமே. இங்கே வந்தேன். இங்கே வந்து ஸ்கூலுக்கு வந்து பார்க்கறதுக்காக வந்தேன். இங்கே வந்து முதல்ல ஸ்கூலுக்கு வரும்போது படிக்கிறது வந்து நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க, படிப்போம். அதுவே பாடமாக படிக்கிறதுன்னு வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து தான் தெரியும் மாண்டிசேரின்னு ஒன்று இருக்குன்னு. அப்புறம் வந்து இதை வந்து வீட்டில் எல்லாரும் சொன்னோம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி, சரி அப்படின்னா போய் ஜாயின் பண்ணிக்குவோம் அப்படின்னாங்க. சரி அது சொன்னதுக்காக ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் படிக்க தான் தெரியும் இதெல்லாம் இதுக்காக தான் சொல்லி தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாஷ் கார்ட்ஸு, அப்புறம் பேட்டர்ன் ரைட்டிங், அப்புறம் வந்து கலர் வியூவர், இப்படிலாம் வந்து இதெல்லாம் சொல்லித்தர கற்றுக்கிட்டோம். அதனால மேம் சொல்லி கொடுத்தனால தான் இது புரிஞ்சதே, இல்லைன்னா இதே புரிஞ்சுது. ஸோ வந்து மேம் ரொம்ப தேங்க்ஸ். குட் ஈவினிங் ஆல். நான் மாண்டிசேரினா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் ட்ரை பண்ணேன். அந்த கோர்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மெட்டீரியலாக நான் கற்றுக்கிட்டேன். தியரியாக படிக்கணுன்றதுக்காக தான் நான் கோர்ஸ் எங்கே கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஸ்ட்ராபெரி எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசும்போது நல்லா ஒரு போல்டாக எனக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டாகவே பேசினாங்க. சரி ஓகே இது ஓகேன்னு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கும் சரி என்னுடைய வீட்டில் மற்றவங்க ஹேண்டில் பண்ணுற விதமும் எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. வீட்டில் எல்லாமே சொல்கிறாங்க பரவாயில்ல இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க குழந்தைங்க வந்து நீ வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இது பண்ணுற அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அது யார் காரணம்னா அது மேம் தான் காரணம். இன்னொன்று எனக்கு முன்னாடி நின்று பேசுகிற தைரியம் சுத்தமாக எனக்கு கிடையாது. இதுக்குமே வந்து மேம் தான் பற்றி கிரெடிட் கொடுக்கணும். தேங்க்யூ மேம். குட் ஈவினிங் எவ்ரிவன். என்னோட பேர் வந்து நர்மதா. நான் வந்து தமிழ் லிட்ரேச்சர் தான் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலி எல்லாருமே வந்து தமிழ் லிட்ரேச்சர் படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து அது தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சா ஒன்று பிஎட் பண்ணணும், இல்லைனா எம்ஏ பண்ணணும், இதுதான் பண்ணணும்.
ஆனால் பிஎட் பண்ணுற அளவுக்கு ஃபினான்ஷியலாக வீட்டில் வந்து சப்போர்ட் இல்லை. நானும் படிக்கணும்னு நினச்சாலும் அந்த அளவுக்கு முடியலை. சரி இப்படி என்ன பண்ணுவோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நம்ம கிண்டர் கார்டனா இல்லை கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் தானே எடுக்க போகிறோம், சும்மா போய் ஸ்கூலில் கேட்போம் அப்படின்னு நானும் 2 ஸ்கூல்லலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆனால் அவங்க வந்து எடுக்க முடியாதுப்பா, எனக்கு மாண்டசரி தான் வேணும், மாண்டசரி தான் வேணும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படி என்னதானே இருக்கு அந்த மாண்டசரியில் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணேன். சரி மாண்டசரியாக படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே தான் அவங்க ஃபீஸ் அவங்க இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க. 70,000 80,000 1 lakh அப்படி இப்படின்றாங்க. அதுவும் ஆஃப்லைனில் தர மாட்டோம், ஆன்லைன் தான் தருவோன்னே. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லினாலும் ஆன்லைன் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குதா, என்னால் ஃபீஸ் கட்ட யோசனை ஆச்சு. சரி அவ்வளோதான் போச்சு, நம்ம வீட்டில் தான் பாத்திரம் கழுவணும் போல, அது எதுவும் பண்ண முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு இருக்காங்க தான் அப்படி தான் நினச்சேன். சரி லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம், மதுரைக்குள்ளே எங்கேயாச்சும் இருக்கான்னு சர்ச் பண்ணுறப்ப தான் இந்த ஸ்ட்ராபெரி இன்ஸ்டிடியூட் பார்த்தேன். சரி எல்லாத்துலேயும் கேட்குறோம், இங்கேயே ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் மேம் கால் பண்ணேன். அவங்க வந்து நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, நீங்கள் நேர்லேயே வந்து ஆஃப்லைன்லேயே படிங்க, நான் ஆன்லைன் தான் கேட்டேன், நீங்கள் ஆஃப்லைன்லேயே வந்து படிங்க அப்படின்னு. சரி நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் ஜாயின் பண்ண 2 வீக்ஸ்லேயே எனக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க சரி மேமும் சரி எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக நல்லா செட் ஆகிட்டாங்க. மேம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 2 வீக்ஸ்லேயே நிறையா கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ இன்னும் நிறைய டேஸ் இருக்குது, இன்னும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. சரி நம்மளோட ஸ்கூலில் டீச்சராக போயிடலாம்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்போ வந்துருச்சு. தேங்க்யூ மேம். And also, what about the fee structure here? You tell about others' fee structure, but what about this is affordable for you? அது ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. அதாவது எல்லாருமே படிக்கிற மாதிரி இருக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நீங்கள் வந்து எவ்வளோ வந்து அவங்களால பே பண்ண முடியும், அதில் நம்ம எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்க. அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் மெயின்லி ஃபீஸு அப்புறம் உங்களோட நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது மேம். தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஐ எம் கோடீஸ்வரி. நான் மாண்டசரி எதுக்கு வந்தேன் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. அதுக்காக மாண்டசரி வந்தேன். ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு, எல்லா சப்ஜெக்ட் ABCD எல்லாமே தெரியும், ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. பட் ஆக்டிவிட்டி பேஸ்லாம் தெரிஞ்சா தானே நம்ம ப்ரொஃபஷனலா வந்து நம்ம வந்து ஷைன் ஆக முடியும். அப்படின்னா நீ கண்டிப்பா மாண்டசரி கற்றுக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்ததுல அகைன் என்னை வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த இயர் எனக்கு வந்து ஐடியா கிடையாது, இந்த இயர் வந்து நிறைய பிஸியா இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால சரி நெக்ஸ்ட் இயர் பார்த்துப்போம் அப்படின்ட்டு டவுன் ஆன டயத்துல வந்துட்டே இருந்தனால சரி போய் ஜாயின் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேம பார்த்தேன். அப்படின்னு மேம் வந்து கால் பண்ணிட்டே இருந்தாங்க. சரிட்டு வந்து பார்த்தேன் மேம் பார்த்தோன்னே மேம் இந்த மாதிரி கற்றுக்கிட்டா நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். மேம் கான்ஃபிடென்ட்டா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. உடனே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிட்டு சரி கிளாஸ் வர ஆரம்பிச்சேன். கிளாஸ் வந்தா எவ்ரி கிளாஸ் வந்து புதுசாக தான் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹார்த்தி ராஜா கற்றுக்கிறோம். அந்த சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போய் நல்ல ரீச். வீட்டில் போய் என்னோட சில்ட்ரன்ஸ்லாம் சொல்லி தரும்போது உடனே அந்த இதை கற்றுக்கிட்டாங்க. அப்படியே அதை எப்பயுமே ஹிந்தினா எல்லாரும் ஸ்டக் ஆவாங்க. ஏன்னா நம்மளோட இந்த லாங்குவேஜ் கிடையாது, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கிடையாது அப்படிங்கிறப்போ கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த சாங்கை வந்து மேம் வந்து இந்த சாங்கு வித் டான்ஸோட சொல்லி தரும்போது அதை நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றோமா, அந்த குழந்தைங்க அதை வந்து உடனே டான்ஸ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு அதை வந்து எல்லாத்தையும் பாடி காட்டினோடையும் பரவாயில்ல நல்லா போகுது, இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணணும் போல, அப்படின்னா குழந்தைங்களால ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் எவ்ரி கிளாஸ் சைல்ட் சைக்காலஜிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நம்ம டீச்சரோட ரோல் என்ன, அது அப்பார்ட் ஃப்ரம் தட் பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்தாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும், டீச்சர்ஸ் வந்து நம்ம சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும் சில்ட்ரனை, பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் வந்து அந்த குழந்தைங்க நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டீச்சர்ஸ்லாம் அடிக்கக்கூடாது, பேரண்ட்ஸ் வந்து நம்மளும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது நம்மளால. அதுக்கடுத்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பிளேவே மெத்தட்ல சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல ஹெட் ஷோல்டர் நீஸ் அண்ட் டோஸ் வந்து எனக்கு தெரியும், ஹெட் ஷோல்டர் நீஸ் அண்ட் டோஸ் தானே அப்படின்னு. ஆனா மேம் சொல்லி தரும்போது ஹெட் ஷோல்டர் நீஸ் வந்து டிஃபரெண்டா டான்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்தாங்களா, அதை வந்து வீட்டுல போய் செய்யும்போது அதுவுமே குழந்தைங்களை என்கேஜ் பண்ண முடியுது. இப்ப குழந்தைங்களை என்கேஜ் பண்ணணும் அப்படின்னா உடனே சும்மா ஏதோ ஒண்ணு நம்ம ஏதாவது விளையாடுவோம் அப்படின்னு சொல்றதை விட நம்ம வந்து டீச் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணாலும் சொல்லி செய்ய முடியும், அதே டைம் கேமாவும் விளையாட முடியுது. அப்படிங்கிறப்போ ரெண்டுமே சொல்லி கொடுத்துலாம் அதே டைம் குழந்தைங்க என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லி தருவோம் கண்டிப்பா.